Taste the Daily. விவசாயிகள் வியர்வை சிந்தி உழைத்து விளைவித்த நெல்லை முறையாக கொள்முதல் செய்யாமல் மழையில் நனையவிட்டு விவசாயிகள் வயிற்றில் அடித்த விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயிகளின் துரோகி இல்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். துணை முதல்வராக இருந்தபோது மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளித்து டெல்டா விவசாயிகளுக்கு ஸ்டாலின் துரோகம் இழைத்ததாக குறிப்பிட்டிருக்கும் பொதுச் செயலாளர், காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அந்த கட்சி ஆட்சி செய்யும் கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்டுவதற்கு கூட்டு சதி செய்து கொண்டு நாடகமாடுவதாக விமர்சித்துள்ளார். நெல் ஈரப்பதத்திற்கான வரம்பை உரிய நேரத்தில் மத்திய அரசின் ஆணையை பெற்று உயர்த்த தவறிய கையாலாகாதவர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் என தெரிவித்துள்ள புரட்சி தமிழர், டெல்டா பகுதியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்குகளுக்கு செல்ல தேவையான லாரி போக்குவரத்து போன்றவையை உரிய நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்த ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதுதானே உண்மை எனவும் விமர்சித்துள்ளார். இந்த ஆண்டு குறுவை சாகுபடியில் விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை இந்த அரசு கொள்முதல் செய்ய பல நாட்களுக்கு மேல் ஆனதாக சாடிய எதிர்க்கட்சித் தலைவர், மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து முளைவிட்டு விவசாயிகளுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தி துரோகம் செய்தவர் ஸ்டாலின் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். குறுவை சாகுபடி காலத்தில் நெல்லின் ஈரப்பத அளவின் தளர்வுக்கு வேண்டிய முயற்சிகளை உரிய நேரத்தில் செய்யாமல் மத்திய அரசு அனுமதி மறுத்துவிட்டதாக ஸ்டாலின் திசை திருப்பியதாக காட்டமாக தெரிவித்துள்ள புரட்சி தமிழர், ரெட் ஜெயண்ட் மீது ரெய்டு வந்தவுடன் டெல்லி சென்று மத்திய நிதியமைச்சரை சந்தித்து சமரசம் செய்த ஸ்டாலின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பிரதமரை சந்தித்து ஈரப்பதம் தளர்வு குறித்து பேசாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தன் சொந்த பிரச்சனைகளுக்கு டெல்லிக்கு ஓடோடி செல்லும் ஸ்டாலின் விவசாய மக்களின் பிரச்சனையில் பாராமுகம் காட்டுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள பொதுச் செயலாளர், பொறுப்பற்ற திமுக அரசு மக்கள் விரோத அரசு என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளை வஞ்சிக்கும் ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் தயாரிக்கும் தீர்மான குழுவின் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதிமுக வருடாந்திர பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி சென்னை வானகரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்களை தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தீர்மான குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம், மாநில அம்மா பேரவை செயலாளர் RB உதயகுமார், கழக அமைப்பு செயலாளர்கள் செம்மலை, OS மணியன், முன்னாள் அமைச்சர்கள் D ஜெயக்குமார், அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, இலக்கிய அணி செயலாளர் முனைவர் வைகை செல்வன் ஆகியோர் பங்கேற்று நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். கோவையில் பீளமேடு மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 24,50,000 மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகளை கழக அம்மைப்பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் பூமி பூஜையில் பங்கேற்று துவக்கி வைத்தார். தொடர்ந்து பட்டாளம்மன் கோவில் வீதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 2,50,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ஸ்மார்ட் வகுப்பறையையும் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் சித்ரா வெள்ளியங்கிரி, மாநகர மாவட்ட இணை செயலாளர் பீளமேடு துரைசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். பறையப்பட்டி புதூர் மக்கள் நீண்ட நாட்களாக குடிநீருக்காக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வந்தனர். இதனை அறிந்த அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்காக தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியதுடன் இதற்கான கட்டுமான பணியையும் பூமி பூஜையில் பங்கேற்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுராந்தகம் நகர கழக செயலாளர் அலுவலகத்தில் நகர அம்மா பேரவை செயலாளர் சீனிவாசன் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு நகர கழக செயலாளர் பூக்கடை KC சரவணன் தலைமை தாங்கினார். இதில் கலந்து கொண்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கு SIR பணி தொடர்பாக ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவையில் 30 லட்சம் மதிப்பிலான பணிகளை மாநகர மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K. அர்ஜுனன் துவக்கி வைத்தார்.
கல்விராம்பாளையம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணியையும், இதேபோன்று பாரதியார் பல்கலைக்கழகம் அருகே 15 லட்சம் மதிப்பில் புதிய பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணியையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் பூமி பூஜையில் பங்கேற்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ஆர் பார்த்திபன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் குணசுந்தரி, வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் மனோகரன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் ஜெயக்குமார், பார்த்திபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிவகாசி தொகுதிக்குட்பட்ட வேண்டுராயபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் பட்டாசு தொழிலதிபர் சந்தன பாண்டியன் தலைமையிலும், அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி முன்னிலையிலும் அதிமுகவில் இணைந்தனர். இதையடுத்து கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கழக துண்டு அணிவித்து வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட பொறுப்பாளர் ஜான் மகேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற வாக்காளர் திருத்த பணிகளை ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் நேரில் சென்று ஆய்வு செய்தார். செட்டித்தாங்கல், அனந்தலை, வள்ளுவம்பாக்கம், சுமைதாங்கி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த பணிகள் குறித்து ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது முன்னாள் மாவட்ட செயலாளரும் மாவட்ட MGR இளைஞரணி செயலாளருமான சுமைதாங்கி C ஏழுமலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று அதிமுக அரசின் சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். இதில் மாநில விவசாய அணி இணை செயலாளர் செல்வம், மாவட்ட இணை செயலாளர் வனிதா சதீஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ரேஷன் கடை கட்டிடத்திற்கான பூமி பூஜை அதிமுக முன்னாள் அமைச்சர் தொடங்கி வைத்தார். ஆரணி டவுன் சைதாப்பேட்டை பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் S ராமச்சந்திரன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய ரேஷன் கடைக்கு நிதி ஒதுக்கினார். இதையடுத்து புதிய ரேஷன் கடைக்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S ராமச்சந்திரன் பங்கேற்று கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் நகராட்சி அதிமுக துணை தலைவருமான பாரிபாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நமது நாட்டிற்கு வழிகாட்டும் ஆன்மாவாக இருக்கும் அரசியல் அமைப்பை நமக்கு பரிசீலித்த மகத்தான தலைவர்களுக்கு தனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தலைவர்களின் தொலைநோக்கு லட்சியங்கள் ஜனநாயகமான நமது பயணத்தை தொடர்ந்து ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ள பொதுச் செயலாளர், அரசியலமைப்பில் பொதிந்துள்ள கொள்கைகள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் எப்போதும் அதிகாரம் அளிக்கட்டும் எனவும், ஒவ்வொரு உரிமையையும் மேம்படுத்தட்டும் எனவும், நமது ஜனநாயக கட்டமைப்பை என்றென்றும் வலுப்படுத்தட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எனும் காலத்தால் அழியாத மாண்புகளை காப்பாற்றுவது நமது கூட்டு கடமை எனவும், இந்தியாவின் ஆன்மாவையும் முன்னேற்ற பாதையையும் வரையறுக்கும் அந்த மாண்புகள் என்றும் நிலைத்திருக்கட்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி K பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை ஒட்டி தருமபுரி மாவட்டம் ஏரியூரில் 300 பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கு தொடங்கி கணக்கு புத்தகத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் வழங்கினார். பெண்ணாகரம் தொகுதிக்கு உட்பட்ட 10 வயதுக்கு உட்பட்ட 300 பெண் குழந்தைகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் தனது சொந்த செலவில் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் முதல் தவணையாக 250 ரூபாய் செலுத்தி கணக்கு தொடங்கினார். பின்னர் செல்வமகள் திட்ட கணக்கு புத்தகங்களை 300 குழந்தைகளின் பெற்றோர்களிடம் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக விவசாய பிரிவு தலைவர் TR அன்பழகன், தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.